வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. ஆக்சுவலாக நமக்கு கண்டென்ட் நைட்டே கிடச்சிரும், காலையில் பேசிடுவோம், இல்லைன்னா காலை நேரத்தில் கிடச்சிரும், அப்படியே பேசிடுவோம். ஆனால் இன்றைக்கி கண்டென்ட்டே இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் யூடியூப் எடுத்து பார்த்தப்போ திருச்செந்தூர் மக்களை உரைய வைத்த பேராசான் பேமானி அரசன் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயில பார்த்தேங்க. அட நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேங்க. எதில் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா சீமாங்கட்சிக்காரனே போட்டிருக்கான். ஏண்டா பேமானி அரசன் திருச்செந்தூர் மக்களையே உரைய வச்சிட்டாரு. முதல்ல இந்த பேமானி அரசன் யாருங்கிறத பார்த்துடலாமுங்க. ஒன்றும் இல்லைங்க, பே மணி அரசனா இருந்தாரு. அப்படியே இருந்து 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 எதுவும் சம்பாதிக்க முடியல. அப்புறம் தான் என்ன பண்ணாரு, பே மணி அரசன் மாத்தினாரு. சேர்த்து சொல்லும் போது பேமானி அரசன் வந்துச்சு. அந்த பேமானி அரசன் இப்ப எப்படி தெரியுமா இருக்காரு, வசதி வாய்ப்புகளோட சீமானோடைய செட்டில் ஆயிட்டாரு. திருச்செந்தூரை தான் உரைய வச்சிருக்காருன்னு பார்த்தா இல்லைங்க, சீமானத்தான் உரைய வச்சிருக்கிறாரு பேமணி அரசனு. பாப்பானை பத்தி பச்சை பச்சையா பேசிட்டாருங்க. அவன் நம்மளை அடிமைப்படுத்தினா, அவன் எதிரி, அவன் அங்கிருந்து வந்தவன், அவனுடைய ஆகமத்துல எல்லாம் நம்மளை சூத்திரன்னு எழுதி வச்சிருக்கான். எந்த ஆகமத்துல? ஏதோ ஒரு மூலையில சூத்திரன்னு எழுதி வச்சிருந்தானே, அந்த மாதிரியா? அப்படின்னு நாம சொல்லிங்க, சீமான் தான் சொன்னாரு. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப மென்மையா சூத்திரன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சாஃப்டா எழுதி வச்சிருந்த அந்த ஆகமத்தை பத்தி பேமானி அரசன் ரொம்ப ஹார்ஷா பேசிவிட்டாரு. சீமான் உறைஞ்சு போய் நின்னுட்டா. அப்படி ஐயோ நம்ம சோத்துக்கு உழ வைக்க வந்துட்டானே அப்படின்னு RSSங்கிறாரு, RN ரவிங்கிறாரு, அதுங்கிறாரு, இதுங்கிறாரு. சீமான் அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. டே மணியா, உன்னை மேடை ஏத்தினதுக்கு ஏன் சோத்துக்கு உழ வச்சிடாத. அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட சிரிக்கவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. அதுக்கப்புறம் கர்நாடகா கமல்ஹாசன் பேசுறப்பத்தான் சீமானுக்கு உசுரே வந்துச்சு. அப்புறம்தான் நிம்மதியா கையை தட்டுறார். என்ன சீமான் இப்படி உறைஞ்சு போயிட்ட, பப்பானுங்களை பத்தி பேசினாலே உனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுதே. ஏங்க, ரொம்ப நாளா ஒரு விஷயம் டவுட்டாவே இருக்குது. மாநாட்டுக்கு தடை, என்ன தடையா இருந்தாலும் நடத்துறாரு. தடை அதை உடை, சிறை அதை நிறை. பயமா எனக்கா அப்படின்னு கபாலி மாதிரி எல்லாம் பேசுறாரு. மரம் ஏறி கல்ல இறக்க கூடாது, இறக்க வேண்டா, போலீஸ் ஸ்டேஷனை உடைப்பேன்டா, நொறுக்கிடுவேன், அடைச்சிருவேன், உருட்டிடுவேன். பயம், அந்த பயத்துக்கே என்ன பார்த்தா பயம்னு பயங்காட்டுற மாதிரி பயப்படுத்தி பேசுறாரு. இதையெல்லாம் கேட்டு சீமான் வீர அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, சீமான் பயப்பட்ட ஒரே ஒரு இடம் விஜயலட்சுமி கேஸ் தான். சம்மன் வந்த உடனேயுமே அண்ணன் போயிட்டாரு. அதை வாங்கவே இல்லை, ஊரா நாடு நாடா போய்கிட்டு இருந்தாரு. அப்புறம் விஜயலட்சுமி கிளம்பி பெங்களூர் போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனேயுமே அண்ணன் கிளம்பி வந்துட்டாரு. டேய் தம்பிங்களா, வாங்கடா வாங்கடா, அண்ணன் வந்துட்டேன்டா, வாங்கடா, என்ன ஏதுன்னு பார்க்கலாம்டா. தமிழுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ் மொழிக்கு ஒரு பிரச்சனை, இலங்கைக்கு ஒரு பிரச்சனை, இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு பிரச்சனை. அதனால எல்லாரும் வலசரவாக்கம் பக்கம் வந்துருங்க, எல்லாத்தையும் நம்ம அங்கேயே சால்வ் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு வீரன். எதுக்கு? இவன் மண்ண செல்றத்தனத்துக்கு தம்பிங்க ஒட்டு மொத்தத்தையும் கூப்பிட்டு வர வைக்கிறான். அந்த தம்பிகளும் இந்த விஷயத்துக்காக வந்து நிக்கிறாங்க. அதுதான் கேவலமா இருக்கு. அதனாலதான் இவங்களை தற்குறின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் என்ன ஆகுதுன்னா, இவனே கோர்ட்டுக்கு போய் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறான். ஐயா, விஜயலட்சுமி போட்ட கேஸ்ல நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம், அதனால அந்த FIR ஸ்குவாஷ் பண்ணுங்க. ஜட்ஜ் அதை படிச்சு போட்டு, ஆட இவன் பாலியல் குற்றவாளிடா, இவன் கேஸை நடத்துங்கன்னு சொல்லி போட்டாரு. உடனே ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கிருஷ்ணகிரியிலிருந்து சென்னை வந்து அடையறதுக்குள்ளேயும் மொத்தத்தையும் ஒளறி கொட்டிட்டான். ஆமாங்க, விரும்பித்தாங்க, நான் காசு கொடுத்தங்க, அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு. அதை கேட்டு இந்த தற்கொலை தம்பிகளாவதோ, ஐயோ இவன் பாலியல் குற்றவாளி, அவன் கேஸை பார்க்கட்டும்னு ஒதுங்கி நின்னாங்களா? அதுக்கு அடுத்த நாள் இவங்க வீரத்தை பார்த்து அப்படியே அரண்டு போயிட்டோமுங்க. நேராக டெல்லி போய் அங்கே BJP-காரங்க ஆளில் விழுந்து, ஐயா இந்த கேஸை நடத்த விடாம எப்படியாவது நிப்பாட்டிருங்க, என்னோட இந்த சின்ன பிரச்சனையை நீங்க தீர்த்துட்டீங்கன்னா உங்களோட அங்க இருக்க பெரிய பிரச்சனையை நான் தீர்த்துறேன். உன் பிரச்சனையை எப்படா தீர்க்க முடியும், இது பெரிய விஷயமாச்சே அப்படின்னு சொல்றாங்க. ஐயா ப்ளீஸ் ஐயா, நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், கேஸ் மட்டும் நடக்காம பாத்துக்கங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளோ பெரிய வீரன், அம்பிட்டு பெரிய வீரன். அந்த வீரன் தான் நேத்து உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருந்தான் அந்த பேமணி அரசன் பேசுறதை கேட்டு. பேமானி அரசன் பேசுறதை கேட்டு. என்னதான் இருந்தாலும் பேமானி அரசன் பழசுன்னு பேசுறத ஆரம்பிச்சு பாப்பாடுங்களை பத்தியும் பேசுனதுனால சீமானோட சிறுமூலையில சில்லுன்னு அடிபட்டுருச்சு. உடனே என்ன ஆச்சுன்னு தெரியல, பேமானி அரசன் பெரியாரை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. அட ஒரு நிமிஷத்துல நமக்கே ஷாக் ஆகி போச்சுங்க. என்னங்க நீங்க பேமானி அரசனா,
இல்ல பெரியாரிஸ்டா அப்படின்னே தோணிருச்சு. இந்த பார்ப்பனர்கள் நம்மள கோயிலுக்குள்ள வரவிடாம பண்ணிட்டாங்க. உடனே இந்த பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் உடனே என்ன பண்ணாருன்னா, நீங்களும் கோயிலுக்கே போகாதீங்க அப்படின்னு அவருக்கு சப்போர்ட்டா வந்துட்டாங்க. அவனுக்கு வசதியாக ஒரு வாய்ப்பை கொடுத்தது. கோயிலுக்கே போகாதே, கோயிலுக்கே போகாதே, சாமி கும்பிடாதே, கடவுள் ஏற்பும் கடவுள் மறுப்பும் அவரவர் உரிமை. கோயிலுக்கு போகலாம், போகாமல் இருக்கலாம். கோயிலுக்கு போவதே மானங்கெட்டத்தனம் என்று சொன்ன நபர் ஈவே ராமசாமி. கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் அயோக்கியன், கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்று சமூக அறிவியலுக்கு புறம்பாக தற்குறித்தனமாக கடவுளை ஏற்பவனும் அறிவாளிதான், கடவுளை மறுப்பவனும் அறிவாளிதான். மக்கள் விருப்பம் மக்கள் தேர்வது. அதிலே போய் ஒன்றும் சொல்ல வேண்டாம். அன்சைன்டிஃபிக், அதான் அறிவியலுக்கு சமூக அறிவியலுக்கு முற்றிலும் புறம்பான முரட்டுத்தனமான ரெண்டுங்கட்டான் கருத்துக்களை சொன்ன நபர் ஈவேரா. அது அவனுக்கு அக்ரஹாரத்துக்காரனுக்கு வசதியாக போயிடுச்சு. பார்ப்பனருக்கு சப்போர்ட் பண்ணதே பெரியாராமாங்க. புது ஐடியாலஜி கேட்டுக்கங்க. அப்புறம் இன்னொன்னு சொல்றான், கடவுள் இல்லை அப்படின்னு ராமசாமி நாயக்கர் சொல்லிட்டாராமா. சொல்லிட்டாரா? அடுத்த வார்த்தையும் அவரே சொல்றாருங்க. அதான் ஆச்சரியம். கடவுள் இருக்குன்னு சொல்றதும் அறிவியலாமா, இல்லைன்னு சொன்னாலும் அறிவியலாமா. நீ இருக்குங்கிற சமூக அறிவியலை ஏத்துக்கிற, அவர் இல்லைங்கிற அறிவியலை சொல்றாரு. அவ்வளவுதானே. பேமானி அரசன் ஒரு நிமிஷத்துல பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டா. அப்படி சீமானுக்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுங்க, இவன் பேமானி அரசனா இல்ல பெரியாரிஸ்டான்னு. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னது தப்பு, ஆனா கடவுள் இல்லைங்கிறது சரி. சரின்னு சொல்றவன் கடவுளை கும்பிட வேண்டியதில்லை, தப்புன்னு சொல்றவன் கடவுளை கும்பிட்டுக்கலாம். அவ்வளவுதானே. இதைத்தானே பெரியாருன்னு சொன்னாரு. ஏன் மணியா, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கடைசியில் பேமானி அரசன் தனக்குத்தானே ஒரு ஆப்பை செதுக்கி வச்சுக்கிட்டது தான் இந்த வார்த்தை. வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. அடுத்த வரி, ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய். நீ இருக்குனாலும் இருக்கு, இல்லைனாலும் இல்லைப்பா. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி. அப்படி அங்க நிறுத்திருந்தா கூட ஏதோ மனப்பாடம் பண்ணதை மணியரசன் சொல்லிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சிருந்திருக்கலாம். சாரி, பேமானி அரசன். சரி, அடுத்த வார்த்தைக்கு வராரு. பயங்கரமா இருக்கு. இத அவரே சொல்லியிருக்கிறாராமா. யாரு? இந்த வானாகி மண்ணாகியே சொல்லியிருக்கிறாராமா. உண்மையுமாய் இன்மையுமாய், உண்மையுமாய் இன்மையுமாய், உண்மையுமாய் இன்மையுமாய். அதாவது கடவுளுக்கே அதுதான் நிலைமையாம். இருக்கு ஆனா இல்லை, இல்லை ஆனா இருக்கு, இருக்கு 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 இருக்கு, உண்மை 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 ஆனா இல்லை 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 இல்லவே இல்லை. ஏங்க பேமானி அரசா, எதுக்காக எஸ்.ஏ. சூர்யாவுடைய கேரக்டர் நீங்க எடுத்தீங்க? இப்போ இது பெரியார் சொன்னா தப்பு, பேமானி அரசன் தான் சொல்லணும். நான் தான் ஊத்துவேன் பால். என்ன சொன்னாவன்? ஐயா பசிக்குதுன்னு சோறு கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவன் என்ன இல்லைன்னு சொல்றது? இப்போ என்கிட்ட கேளு, சோறு இல்லை போ. நம்ம தானே தலைவன் கவுண்டமணியை திருப்பியும் கொண்டு வந்து நிறுத்துறாரு நம்ம பேமணி அரசன். ஒரு காலத்துல பே மணி அரசனா இருந்தீங்க. எப்ப செல்ற பையன் கூட சேர்ந்தீங்களா அப்பவே நீங்க பேமானி அரசனா மாறிட்டீங்க. பேமானி அரசா, பேமானி அரசா. பெரியாரை பத்தி நீங்க படிச்சீங்கல்ல, அதெல்லாம் பொய்யுங்க. அதை நீங்களே அதுக்கப்புறம் சொல்லிட்டீங்க. இப்போ சூத்திர இழிவை போக்குறதுக்காக கோவிலுக்கு போகணுமா, இல்ல கோவிலுக்கு போகாம நான் சூத்திரன் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணுமா? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும் பேமானி அரசா. பேமானி அரசா, உங்க பேச்சை கேட்டு திருச்செந்தூரெல்லாம் உறைஞ்சு போய் நிக்கல, அந்த செல்ற பையன்தான் உறைஞ்சு போய் நின்னான். பாப்பானுங்களை திட்டினா அவனுக்கு பிடிக்குமா? என்ன மணியா, பாப்பா எல்லாத்தையும் சமமா பாப்பா, அவன் தான் ஏன் பாப்பான்னு இவன் தான் பார்த்து சொல்லிட்டானே, அப்புறம் அவன் முன்னாடி போய் பாப்பான திட்டினா அவன் பொழப்புல மண்ணள்ளி கொட்டலாமா? என்னதான் இருந்தாலும் பேமானி அரச பழசெல்லாம் தட்டி பேசித்தானே ஆகணும். ஏன்னா மணியரசன் படிச்சது அது இல்லை. பேமணி பேமானியா தான் பேசுவாருன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க இருக்கிறது சீமானு கிட்ட. அப்ப சில்லறத்தனமா தானே பேச முடியும். பேமானியே பேசுறப்ப நம்ம பேசாம விட்டுருவோமா? பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.